இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிறவர். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, மனுஷனுடைய இதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். மனிதர்களை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய வழிகள் பாதைகளுக்கு நாங்கள் அநேக காரியங்களை யோசித்து வைப்போம். ஆனால் அவற்றையெல்லாம் உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தராக இருக்கிறார். எங்களுடைய வழிகள் யோசனைகளை நாங்கள் கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது தேவன் அவற்றை எங்களுக்கு உறுதிப்படுத்தி தருகிறார். ஒரு சில நேரங்களில் சில காரியங்கள் எங்களுடைய திறமையினாலே எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அலட்சியத்தன்மையோடு நாங்கள் காணப்பட்டிருப்போம். இந்த காரியம் எனக்கு கிடைப்பதற்கு இந்த குவாலிஃபிகேஷன் எனக்கு போதும் என்று சொல்லி நாங்கள் நினைத்திருப்போம். ஆனால் அந்த காரியம் அவ்வளவு இலகுவில் கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் அது கிடைக்காம போயிருக்கலாம். காரணம், நாங்கள் தேவனிடத்தில் அந்த காரியத்தை ஒப்புவிக்காமல் போனது. எங்களை நாங்கள் நம்பினபடியால் அந்த காரியம் எங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஏனெனில் தேவனை மாத்திரமே நாங்கள் முழுவதுமாக நம்ப வேண்டும். ஒரு சில நேரங்களில் நாங்கள் தேவனை மாத்திரம் முழுமையாக நம்ப வேண்டும் என்பதற்காகவே சில காரியங்களை தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஆகையால் எங்களுடைய யோசனைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய வழிகளை தேவனிடத்தில் நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். அவரே அந்த வழிகளை உறுதிப்படுத்தி தருவார். ஒரு சில நேரங்களில் இந்த காரியம் எப்படி ஆகும் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது தேவனிடத்தில் அதை ஒப்படைத்து நாங்கள் அதற்கு காத்திருக்கும் பொழுது அது அற்புத விதமாக சந்தித்து கொடுக்கப்படும். உண்மையில் தேவனால் செய்யும் பொழுது அநேகர் கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஆகையால் நாங்கள் எங்களுடைய இருதயங்கள் யோசிப்பவைகளை தேவனிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது அவர் அதனை எங்களுக்கு உறுதிப்படுத்தி இன்னும் அதிக பலத்தோடு செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆகையால் நாங்கள் தேவனிடத்தில் ஒப்படைத்து அவருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Have a hopeful day.